சார் கடைசியா இல்ல 25 சொல்லிட்டாங்க. நடுவுலயே வந்து 11ன்ற அளவுக்கு பேசிட்டாங்க திமுக ல இருந்து. இருக்கட்டும், அவங்க பேசுறதெல்லாம் கூட அது சும்மா அது போற போக்குல பேசிட்டு போறது, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. 25 கொடுக்காங்க. அப்பவே தலைவராக இருந்த கே.எஸ். அழகிரி அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட வெளியில வந்தார். இது வரைக்கும் வருத்தம் தான் பட்டிருக்காங்க. இந்த தடவை ரொம்ப ஒரு தொடர் விவாதம். அந்த நிலை அப்போது ஏற்பட்டதனால் காங்கிரஸ் மௌனமாக இருந்தால் காங்கிரஸ் வந்து அடிபணிந்து விட்டது, காங்கிரஸே சுத்தமா ஒண்ணும் இல்ல, காங்கிரஸுக்கு வந்து மரியாதை இல்ல, திமுக என்ன நினைக்கிறதோ என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கி கொண்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கி இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது, காங்கிரஸுக்கு என்று ஒரு ஓட்டு பலம் இருக்கிறது, இங்கே வந்து தொண்டர் பலம் வந்து எவ்வளவு கூட இருக்கோ குறைச்சிருக்கோ, ஆனால் காங்கிரசுக்கு என்று ஒரு மரியாதை தமிழக மக்கள் மத்தியில் எல்லா கிராமங்களிலும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்கு. அனுதாப ஓட்டு காங்கிரஸ் என்பது 140-150 வருடத்தினுடைய கட்சி. அந்த கட்சிக்கு உள்ள மரியாதை என்பது என்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே நீங்க வந்து தலைவர் மூப்பனார் அவர்கள் தனியா நின்று அவர் 20% ஓட்டையும் 27 இடங்களையும் வெற்றி பெற்றார். அப்பொழுது எம்ஜிஆர் இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த அளவுக்கு 20% ஓட்டு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கிறோம் அப்பவே. அதனால அதுக்கப்புறம் கூட்டணி சேரும் பொழுது நாம் எவ்வளவு இடங்களை கேட்டு வாங்குறோமோ அதை பொறுத்து தான். அதை வச்சு நம்ம உறுதியா தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சமயத்தை தனியா நாங்க நிற்கும் போது கூட ஒரு 5% ஓட்டு வாங்கினதாக ஒரு சொல்லப்படுகிறது, அது இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே இந்த சிறுபான்மை ஓட்டு 18% என்பது முழுவதுமாக கிடைக்கும். காங்கிரஸ் திமுக கூட்டணின்னா திமுகவுக்கு மட்டும் அந்த 18% போறதில்ல, இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த சிறுபான்மை ஓட்டினுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக ஆதரவாக இருக்கிறதை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். எனவே காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் ஓட்டா இருக்கட்டும், அனுதாப ஓட்டா இருக்கட்டும், சிறுபான்மை ஓட்டா இருக்கட்டும், தலித் ஓட்டா இருக்கட்டும், அது மாதிரி வந்து பல வகையில வந்து அந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கின்ற ஒரு இயக்கம் காங்கிரஸ். அதை அலட்சியப்படுத்தி சிறுபான்மையினர் முழுவதுமா இருக்காங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஃபுல்லா நீங்க தனியா நின்னு போட்டுக்கணுமே. நிச்சயமா இல்ல, அது நிச்சயமா நீங்க எப்பவுமே பாருங்க, மத்த கூட்டணி எல்லாம் வந்து சைபர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஓட்டு எண்ணிக்கை. நீங்க வந்து காங்கிரசும் திமுக கூட்டணிங்கும் பொழுது அதுல 18 இருந்து ஆரம்பிப்பாங்க. அது கூட்டணியா இருப்பதனால தானே. தனித்தனியா இருந்தா கொஞ்சம் பிரியும். திமுகவுக்கு 10 போகலாம், எங்களுக்கு 8 வரலாம், அல்லது எங்களுக்கு 10 வரலாம், அவங்களுக்கு 8 போகலாம். அது அப்ப சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் பிரியும், தலித் ஓட்டு கொஞ்சம் பிரியும். நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் இருந்தாலும் காங்கிரசுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா ஒரு சிலர் எங்க கட்சியில 2-3 பேர் வந்து அப்படி பேசுறாங்க, ஜோதிமணி பேசுறாங்க, மாணிக் தாக்கூர் பேசுறாரு, திருச்சி வேலுசாமி பேசுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்களும் இருக்கிறோம், எங்கள் இயக்கமும் ஒரு பெரிய இயக்கம், ஒரு தேசிய இயக்கம் என்பதை காட்டுவதற்காக பேசினதா இருக்கட்டும். ஆனா திமுக சேர்ந்தவர்கள் மட்டும் சும்மா இருந்தாங்க. நீங்க வந்து ராஜகண்ணப்பன் போன்றவர்கள்லாம் அங்கொன்று 2 பேர் 4 பேர் இருந்துகிட்டு என்ன அடி அடிக்கிறாங்க, குழப்பறாங்க அப்படின்னு சொல்றாருல. அப்ப எங்களை கொச்சைப்படுத்துவது மாதிரி தானே. அப்படி அவர்கள் கொச்சைப்படுத்தும் போது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு, யோ அவங்க ஏதோ 2 பேர் பேசுறாங்க ஐயா, நம்ம தலைவர் ராகுல் காந்தி நமக்கு வந்து இந்தியா நடுவே சொன்னாரு, அவர் நண்பர் ராகுல் காந்தி என்னோட சகோதரர், குடும்பத்துல ராகுல் காந்தியும் ஏத்துக்கிறாரு, மரியாதைக்குரிய முதல்வர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அது மாதிரி ஆட்களை அவங்க ஏதோ 2-3 பேர் பேசுறாங்க. நமக்கு முக்கியம் வந்து தலைவர் ராகுல் காந்தி, கார்கே அண்ட் சோனியா காந்தி அவர்கள் எல்லாம் இது பற்றி ஒன்னும் தவறா சொல்லல. நாம ஏப்பா நீங்க இது மாதிரி எல்லாம் பேசுறீங்க, பதிலுக்கு பதில் ஏப்பா கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு ஒன்னும் அவரும் சொல்லல. தலைவர் பற்றி மாணிக்க தாக்கூரையும் ஜோதிமணியையும் வந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி நேரடியா கூப்பிட்டு ஏன்பா இதெல்லாம் பேசுறீங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லலன்னு நம்ம சொல்ற இந்த குறைபாடு அங்கேயும் இருக்குல்ல. அங்கேயும் ராஜகண்ணப்பன் போல 4 பேர். அங்கேயும் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து சொன்னாங்க, இனிமே யாரும் பொது வழியில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பேசுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இங்கே தொடர்கிறது. அது மாதிரிதான் இங்கே தொடர்கிறது. இங்கேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இவர் வந்து அது மாதிரிலாம் பேச வேண்டாம், நான் புகார் பண்ணுவேன்னு சொல்றாரு. அது எப்ப நேத்திக்கு தான் அதை சொல்றாரு. இல்ல சொல்லிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நீங்க கூட்டம் போட்டு பேசாதீங்கன்னு சொல்லியாச்சு. அதையும் தாண்டி பேசுகிறார்கள் என்றால் அவர்களை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி நடவடிக்கை எடுத்து நாங்களா நடவடிக்கை எடுத்து வெளியே போனா அவர் என்ன தப்பா சொல்லிவிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒண்ணு கேட்டாரு, அதிக சீட்டு ஒண்ணு கேட்டாரு, அதுக்காக கட்சியை விட்டு இவங்க நீக்கிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு மேல ஒரு அனுதாபம் வந்துடும்.
அவங்க பக்கத்துல அதனால நீங்க மாணிக்கம் தாக்கூரை வச்சிருக்கீங்க. ஆமா, கும்பு சேர்ந்துரும். அப்ப அவர் பின்னணியில யாரும் இல்ல, அவராதான் கேக்குறாரு. நாளைக்கு இன்னும் கூட்டணி முடிவாகல. இப்பவே திமுகவுல வந்து நாங்க 5 பேர் கொண்ட குழு அமைச்சு எத்தனை நாள் ஆச்சு? 60-70 நாள் ஆச்சு. திமுகவிலையும் ஒரு குழு அமைச்சிருந்தாங்கன்னு சொன்னா நேரம் பேசிருக்காங்க. 22ஆம் தேதி சொல்லிட்டாங்க. அது உண்டு இல்லன்னு இது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா இருக்கட்டும், போயா நீங்க சொன்னது மாதிரி விருப்பம் இருந்தா இரு. இந்த கூட்டணியில இவ்வளவுதான் இடம் கொடுக்குறாங்க, இப்படிதான் அதுல வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு தான் சொல்றாங்க. நீ இருக்கிறனா இருலாம் போ. எங்க தலைமை வந்து டெல்லி அறிவிச்சு இப்ப ஒருத்தரோட நிக்கலையே. இப்ப திருப்பத்தூர்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, தேனியில தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எங்களுக்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறத கோரிக்கையா வைக்கிறாங்க. ஒரு 150 பேரு வந்து கடிதம் எழுதுறாங்க கார்கே அவர்களுக்கு. இப்படி போயிட்டே இருக்கே. அதெல்லாம் இருக்கு. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2006 96 இடங்களை கலைஞர் பெற்றார். நாங்கள் 34 இடங்களை வெற்றி பெற்றோம். 18 இடங்களை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அப்படி இருந்து அவர்கள் ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்க தயாரா இல்லை. நீங்க மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் நேரா போனாலும் சோனியா காந்தி கிட்ட போய் பாண்டிச்சேரியில எங்களுக்கு நீங்க பங்கு கொடுக்க போனா, தமிழ்நாட்டுல உங்களுக்கு நாங்க பங்கு கொடுக்கல அப்படின்னு ஏதோ சரி கட்டி பேசி ஈசிட்டு வந்துட்டாங்க. அப்ப அகில இந்திய அளவுல வந்து எங்கள் கூட்டணியில வந்து அவர் 7-8 பேர் மந்திரியா இருந்தாங்க. டெல்லி ஆட்சிக்கு வந்து திமுகவுடைய உதவியும் இங்க தேவைப்பட்டது. இங்க வந்து நம்முடைய உதவி தேவைப்பட்டது. அதுல ஏதோ வந்து கலைஞர் சாமர்த்தியமாக பேசி எங்கள் தலைவர் சோனியா காந்தியிடம் அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து விட்டார். அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இல்லைனா அன்னைக்கு பங்கு கொடுத்திருக்க வேண்டும். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது துவங்கப்பட்டிருக்க வேண்டியது 2006ல. அதை நான் தவற விட்டு விட்டோம் என்று சொல்ல முடியும். மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு, மக்களோட இது நான் தவற விட்டு. அது உண்மை. அப்புறம் நீங்க அவரை அனுப்புற அளவுக்கு காங்கிரஸ் நலனுக்காக பேசிட்டு இருக்காரு இல்லையா? அதை நான் தான் சொல்றேன், தவற விட்டு விட்டது உண்மைதான். அதற்காக இப்ப இருக்கிற கூட்டணியை நாம் வந்து பாழாக்கி வீணாக்கி நம்ம இதை நம்பி ஏதோ விஜய் வந்திருக்காரு, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் கூட போனா நம்ம கட்சிக்கு வந்து பலம் கிடைத்து விடும் என்று ஏதோ ஒன்றை நம்பி இதை நம்பி அதை விட்டு விடக்கூடாது. அரசனை நம்பி புசனகை விட்ட கதையாக இதுக்கு பின்னாடி இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இல்லங்கிறீங்க. இல்ல, ராகுல் காந்தி எல்லாம் நேரடியாக இது தொடர்பு இல்லை. பீகார்லயும் இதே தானே பண்ணாங்க. அப்ப யார் இருந்தா? பீகார்லயும் இதே மாதிரி தகராறு தான் நடந்தது. தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக ஒரு சுயேட்சை வேட்பாளரே கிடைக்காம எல்லாமே நடந்தது. அப்ப அதன் பின்னணியில யார் இருந்தாங்க? பீகார் தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பக்கம், தோல்விக்கே நான் வரல. ஆனா வந்து தேஜஸ்வி யாதவுக்கு 37% ஓட்டு கிடைச்சது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஓட்டெல்லாம் கிடைச்சது. 10,000 ரூபாய், 1 கோடி 1.5 கோடி பேருக்கு பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து தேர்தல் அறிவித்த பின்னாலும் கூட அது முன்னே அறிவிக்கப்பட்ட திட்டம். அதுக்கு நாங்க வந்து இப்ப தொழில் தொடங்குவதற்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் இல்ல இது இல்ல இல்ல 5000 கோடைகால எந்த கோடைகாலத்துக்கு இல்ல, அது 3000 ரூபாய் வந்து அவர் கொடுக்க வேண்டியது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துக்கு வந்து ஓட்டுல ஏதாவது ஸ்டே வாங்கிடுவாங்களோன்னு ஒரு பயத்துல 3000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்து விட்டார். இந்த 2000 ரூபாய்ங்கிறது கோடைகால நிதி. எந்த கோடைகாலத்துல கொடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் கொடுக்கல. இல்ல, அது எலெக்ஷனுக்காக தான் கொடுத்துருக்காருன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன். அது ஏத்துக்கிறேன். அங்க அந்த 10,000 ரூபாய் தான் இங்க வேலை செஞ்சது. 1.5 கோடி பேர் வந்து அங்க வேலை செஞ்சது. அதனுடைய விளைவாக இன்னைக்கு அதுவே போதும், காங்கிரஸ் இல்லனா கூட பரவாயில்லன்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்க. நான் சவாலா சொல்றேன், அப்படி ஒரு முடிவு இருந்துச்சுன்னா விட்டு போங்க, நீங்க அறிவிச்சிட்டு போங்க. காங்கிரஸ் வேணான்னு அவங்க அறிவிச்சாங்கன்னா நான் இல்ல இல்ல நாங்க கண்டிப்பா அவங்க கூட தான் வரும்னு சொல்ல முடியுமா? முடிஞ்சா நீங்க அந்த முடிவு சொல்லிட்டாங்க, நீங்க முடிவு எடுக்கல. முடிவு சொல்லாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன அர்த்தம்? அது முதலமைச்சரே சொல்றாரு. கூட்டணி ஆட்சி வேணுமா வேணாமாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் பாப்போங்க. கூட்டணி ஆட்சி கேட்டுட்டீங்களே? இல்லங்க, நான் 118 இடத்துக்கு மேல அவங்க வெற்றி பெற்று விட்டால் சட்டப்படி அவருக்கு தனியா ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதுல போய் நாங்க குறுக்கிட முடியாது, சட்டப்படி முடியாது. அப்படி அவர்கள் எங்களை மதித்து ஒரு 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. ஆனால் 100 இடங்கள் தான் வெற்றி, 100 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறாங்க. 18 இடம் தேவைப்படுது. அப்ப எங்கள்கிட்ட ஒரு 20 இடம் இருக்குன்னு வச்சுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு 2006 போல ஏமாற மாட்டோம். கண்டிப்பாக எங்க ஆட்கள் காமராஜ் தொண்டர்களுக்கு 2 பேருக்கோ 3 பேருக்கோ அமைச்சரவையில் பங்கு கொடுத்து தீர வேண்டும். இல்லை என்றால் எங்களை விட்டு விடுங்கள், உங்களால் முடிஞ்ச ஆட்சி நடத்திக்கிங்கன்னு சொல்ல போறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.